ஒரு அழகான கிராமத்தில் பறவைகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்தது. துணிக்குருவியின் வீட்டில் அவள் வைத்திருக்கும் பூச்செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். சீச்சு குருவியோ பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். அப்பொழுது அதன் வழியாக காலுக்காக மாம்பழம் விற்று கொண்டு வந்தாள். அப்பொழுது சீச்சு குருவியோ துணிக்குருவியிடம், அம்மா, எனக்கும் மாம்பழம் வேண்டும், வாங்கி கொடுங்கள் அம்மா என்று கேட்டாள். அதற்கு துணிக்குருவியோ 20 ரூபாயை கொடுத்து, இந்தா சீச்சும்மா, உனக்கு வேண்டிய மாம்பழத்தை வாங்கிக்கொள் என்று பணம் கொடுத்தாள். சீச்சு குருவியும் சரிங்க அம்மா என்று சொல்லிவிட்டு காளு காகத்தை பின்தொடர்ந்து, காளு மாமா, காளு மாமா, நில்லுங்கள், எனக்கு மாம்பழம் கொடுங்கள் என்று கேட்டாள். அதற்கு காளு காகமோ, பணம் கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு சீச்சு குருவியும், எங்கள் அம்மா 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார், நீங்கள் இதற்கு மாம்பழம் கொடுங்கள் மாமா என்று கேட்டாள். அதற்கு காளு காகமோ, சரி, பணத்தை கொடு என்று வாங்கிவிட்டு, இன்னும் 10 ரூபாய் வேணும், அப்பொழுதுதான் மாம்பழம் வரும் என்று கூறினார். சீச்சுவோ உடனடியாக, சரிங்க மாமா, நான் என் அம்மாவிடம் சென்று 10 ரூபாய் வாங்கிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவளுடைய அம்மா துணிக்குருவை அழைத்து வந்தாள். துணிக்குருவியோ காளு காகத்திடம், என்ன காளு அண்ணா, நான் 20 ரூபாய் கொடுத்தேன், 20 ரூபாய்க்கு 2 மாம்பழங்கள் வரும் என்று கூறினாள். அதற்கு காளு காகம், ஆமாம், 20 ரூபாய்க்கு 2 மாம்பழங்கள் வரும், ஆனால் சீச்சு குருவி என்னிடம் பணம் கொடுக்கவே இல்லையே என்று கூறினார். அதற்கு சீச்சுவோ, இல்லை அம்மா, நான் நிஜமாக பணம் கொடுத்தேன் என்று கூறினாள். பிறகு காளு காகம் மாம்பழக்கூடை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பறந்து சென்று விட்டாள். துணிக்குருவியும் சீச்சு குருவியும் வீட்டிற்கு வந்தார்கள். அப்பொழுது துணிக்குருவி சீச்சு குருவியிடம், பணத்தை எங்காவது கீழே போட்டு விட்டாயா என்று கேட்டாள். அதற்கு சீச்சுவோ, இல்லை அம்மா, நான் 20 ரூபாயும் காளு மாமாவிடம் கொடுத்து விட்டேன், அவர்தான் இன்னும் 10 ரூபாய் வேண்டும், வாங்கி கொண்டு வா என்று சொன்னார். பிறகு சென்று நாம் கேட்டால் நான் பணம் கொடுக்கவே இல்லை என்று பொய் சொல்லுகிறார் அம்மா என்று சீச்சு அழுக ஆரம்பித்தாள். துணிக்குருவியோ, அழுகாத சீச்சுமா, நாம் பார்த்து கொள்ளலாம் என்று தன் மகளுக்கு ஆறுதல் கூறினாள். பிறகு காளு காகம் சோட்டு கிளி வீட்டின் அருகில் சென்று மாம்பழ கூடையில் மாம்பழம் வைத்து கொண்டு, மாம்பழம் வாங்கி கொள்ளுங்கள், மாம்பழம் வாங்கி கொள்ளுங்கள் என்று சத்தமாக கூறிக்கொண்டே சென்றாள். அப்பொழுது சிட்டு, அம்மா, எனக்கு மாம்பழம் வாங்கி தரீங்களா என்று கேட்டாள். அதற்கு சோட்டுவும் 100 ரூபாய் கொடுத்துவிட்டு, இந்தா சிட்டு, உனக்கு பிடித்த மாம்பழத்தை நீயே வாங்கிக்கொள் என்று பணம் கொடுத்தாள். சிட்டுவும் சரிங்க அம்மா என்று சொல்லிவிட்டு காளு காகத்தை பின்தொடர்ந்து, காளு மாமா, காளு மாமா, நில்லுங்கள், எனக்கு மாம்பழம் வேண்டும், எங்கள் அம்மா பணம் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி 100 ரூபாயை காளு காகத்திடம் கொடுத்தாள். காளு காகம் அதற்கு 1 மாம்பழத்தை கொடுத்துவிட்டு, நீ தந்த பணம் 1 மாம்பழத்திற்கு போதுமானதாகும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மாம்பழக்கூடையை எடுத்துக்கொண்டு காளு காகம் சென்று விட்டார். பிறகு சீச்சு அங்கு வந்தாள். என்ன சிட்டு, எதற்கு நீ 1 மாம்பழத்தை கையில் வைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு சிட்டுவோ நடந்த அனைத்தையும் சீச்சு குருவியிடம் கூறியது. அதற்கு சீச்சுவும், ஆமாம் கிட்டு, காலையில் நானும் மாம்பழம் வாங்கலாம் என்று போனேன், ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு காளு மாமா நான் பணம் தரவே இல்லை என்று என் அம்மாவிடம் கூறிவிட்டார் என்று கூறினாள். அதற்கு சிட்டு, எதற்கு இந்த காளு மாமா இப்படி பொய் சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று இருவரும் பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது சிட்டுவின் அம்மா சோட்டு அங்கு வந்தாள். ஏன் சிட்டு அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு சீச்சுவும் சிட்டுவும் நடந்த அனைத்தையும் சோட்டு கிளியிடம் கூறினார்கள். அதற்கு சோட்டு, பரவாயில்லை விடு சிட்டு, அந்த கடவுள் பார்த்து கொள்வார் என்று சிட்டுக்கு ஆறுதலை கூறினாள். பிறகு சூச்சு குருவியும் சிட்டுவும், சிட்டு, நீயும் நானும் மயில் தோழியிடம் சென்று அவளை எச்சரிக்கையாக இருக்க சொல்லலாம், இல்லை என்றால் அவளும் நம்மளைப் போல் ஏமாந்து விடுவாள் என்று கூறினார். அதற்கு சிட்டுவும்,
சரி சீச்சு குருவி, வா நம்ம போய் மயில் ராணியிடம் சொல்லிவிட்டு வரலாம் என்று கூறினாள். சூச்சு குருவியும் சிட்டுவும் மயில் தோழியிடம் சென்று, நீ இங்கே என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் மயில் ராணியே என்று கேட்டார்கள். அதற்கு மயில் ராணி, நான் இங்கு காளு மாமா வருவாங்க, மாம்பழம் வாங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள். அதற்கு சீச்சுவும் கிட்டுவும், வேண்டாம் ராணியே, காளு மாமா மிகவும் கெட்டவர். அவர்கள் எங்கள் இருவரையும் ஏமாற்றி விட்டார். நீயும் ஏமாந்து விடாதே என்று காலையில் நடந்ததை அனைத்தையும் மயில் ராணியிடம் கூறினார்கள். இதனை கவனித்து கொண்டிருந்த மயிலக்காவும் அங்கு வந்து, என்ன, காளு இப்படி செய்தாரா? சரி இரு, அவர் வரட்டும், நாம் கவனித்து கொள்ளலாம். கண்டிப்பாக இதை கடவுள் பார்த்து கொண்டுதான் இருப்பார். அவர் காளுவிற்கு தக்க தண்டனை கொடுப்பார் என்று கூறிவிட்டு மயிலக்கா அங்கிருந்து சென்று விட்டாள். அப்பொழுது கடவுள் குழந்தைகள் முன் தோன்றினார். குழந்தைகளா, நீங்கள் பேசி கொண்டிருந்ததையும் காளுக்காக உங்களை ஏமாற்றியதையும் நான் மேலிருந்து பார்த்து கவனித்து கொண்டுதான் இருந்தேன். நீங்கள் யாரும் கவலைப்படாதீர்கள். நாளை மறுநாள் நான் சொல்லியவாறு அந்த காளுக்காகம் வரும்பொழுது செய்யுங்கள் என்று கூறிவிட்டு மறைந்தார். அதன் பிறகு 3 குழந்தைகளும் கடவுள் கூறியவாறே மறுநாள் காலையில் காளுக்காக மாம்பழக் கூடையை எடுத்து இந்த வழியாகத்தான் வரும் என்று நினைத்து ஒரு கூடை நிறைய மாம்பழங்களை அந்த குழந்தைகள் வைத்துக்கொண்டு காளுக்காகத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நினைத்தபடியே காளுக்காகம் ஒரு கூடை நிறைய மாம்பழங்களை வைத்துக்கொண்டு அந்த வழியாக வந்தது. குழந்தைகளா, என்ன இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று காளுக்காகம் கேட்டது. அதற்கு கிட்டுவோ, இந்த கூடையில் நிறைய மாம்பழங்கள் இருக்கிறது, உங்களுடையதாகத்தான் இருக்கும் என்று நினைத்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினாள். காளுக்காகம், அடடா, இன்னைக்கு நம்ம யார் முகத்தில் முழித்தோம், இன்று அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருகிறதே என்று நினைத்து, ஆமாம், இது என்னுடைய கூடைதான், நான் அருகில் இருக்கும் ஆற்றில் சென்று தண்ணீர் குடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த மாம்பழக் கூடையை எடுத்து சென்றது. அந்த காளுக்காகம் 2 மாம்பழக் கூடையும் தன் வீட்டிற்கு எடுத்து சென்றது. அப்பொழுது மனைவிக்காகம், என்ன காளு, 2 மாம்பழக் கூடை இருக்கிறது, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று கேட்டாள். அதற்கு காளுக்காகம், குழந்தைகள் இந்த ஒரு மாம்பழக் கூடையை வைத்து கொண்டு இருந்தார்கள். நான் என்னுடையதுதான் என்று பொய் சொல்லி அந்த கூடையை வாங்கிவிட்டு வந்து விட்டேன். இந்த 2 மாம்பழக் கூடையும் விற்றால் நாளைக்கு நிறைய பணம் நம்மளுக்கு கிடைக்கும் என்று பேராசையில் 2 காகங்களும் பேசிக்கொண்டு படுத்து உறங்கி விட்டார்கள். மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கவும் 2 கூடையில் கற்கள் நிறையாக நிரம்பி இருந்தது. அடடா, என்ன காளு, இது 2 மாம்பழக் கூடைகளுக்கு பதிலாக 2 கற்கள் கூடைகள் இருக்கிறது என்று மனைவி காகம் சோகமாக கேட்டது. அதற்கு காளுக்காகம், அந்த குழந்தைகளை ஏமாற்றியதற்காக கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார் என்று நினைக்கிறேன். நான் இதனை உடனடியாக குழந்தைகளிடம் சொல்கிறேன் என்று சென்றார். பிறகு காளுக்காகம் நதிக்கரையில் விளையாடி கொண்டிருந்த சூச்சு குருவி, கிட்டு, மயில் ராணி 3 பேரை பார்த்து, குழந்தைகளா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை ஏமாற்றியதற்கு என் மாம்பழக் கூடை அனைத்தும் கற்கள் கூடையாக மாறிவிட்டது என்று காளுக்காகம் கூறியது. அதற்கு சீச்சு குருவியோ, இது மட்டும் போதாது காளு மாமா, நீங்கள் நடந்த அனைத்தையும் எங்கள் அம்மாவிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று கூறினார்கள். காளுவும் சரி என ஒத்துக்கொண்டு சோட்டு கிளியிடம் நடந்த அனைத்தையும் கூறி மன்னிப்பு கேட்டது. அப்பொழுதும் கற்கள் கூடை மாம்பழக் கூடையாக மாறவில்லை. பிறகு துணிக்குருவியின் வீட்டிற்கு காளுக்காகம் சென்றது. பிறகு காளுக்காகம் துணிக்குருவியிடமும் சென்று அனைத்தையும் கூறியது. அதற்கு துணிக்குருவி, நீ குழந்தைகளை ஏமாற்ற நினைத்தாய், கடவுள் உன்னை ஏமாற்றி விட்டார் என்று கூறியது. ஆனால் காளுக்காகம் மன்னிப்பு கேட்டவுடன் கற்கள் கூடை மாம்பழக் கூடையாக மாறிவிட்டது. குழந்தைகளா, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, குழந்தைகளிடம் பொய் சொல்லவோ அவர்களை ஏமாற்றவோ கூடாது. அப்படி அதையும் மீறி ஏமாற்றினால் கடவுள் அதற்கு தக்க தண்டனையை நமக்கு கொடுப்பார்.